அக்டோபர் 7 அவ்வளவு எளிதா இந்த நாளை நம்ம கடந்து போயிட முடியாது. நம்மளே இவ்வளவு தூரம் கடந்து போக முடியலன்னா ஹமாஸாலையோ இஸ்ரேலாலேயோ ஈரானாலேயோ ரஷ்யாவாலேயோ இதை கடந்து போக முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்கி இருக்கிறதாக ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, ஈரானில் அணு ஆயுத சோதனை நடத்தி இருப்பதாக ஒரு செய்தி வலம் வருகிறது. அது உண்மையா பொய்யா? யஹ்யா சின்வார் இறந்து போயிட்டாங்கன்னு இடையில ஒரு செய்தி பரப்பப்பட்டது. யஹ்யா சின்வார் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு அக்டோபர் 7க்கு முன்னதாக ஒரு செய்தியை கத்தார் வெளியிட்டு இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? லெபனான் பத்திக்கிட்டு எரியுது, சிரியா சத்தமே இல்லாமல் இருக்கு, சிரியாவுக்கு ஈரான் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடிக்கக்கூடிய தாக்குதலை எப்படி மற்ற நாடுகள் சமாளிக்க போகுது? 5க்கும் மேற்பட்ட நாடுகளோடு ஒரு போர் புரியக்கூடிய நிலை இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. இதற்கு அமெரிக்கா அடுத்த கட்டமாக வழங்கக்கூடிய சப்போர்ட் என்னவாக இருக்கும்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவினுடைய இஸ்காண்டர் அப்படிங்கிற ஏவுகணை மிசைல் ஈரானுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், தரை வழியாகவோ வான்வழியாகவோ கடற்படை வழியாகவோ வடகொரியாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் ஆயுதங்கள் வந்து சேர்றதுக்கு 45 நாட்களுக்கு மேலே ஆகும் அப்படின்னு. அந்த 45 நாட்களுக்கு மேலாக கடந்த பிறகுதான் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது. பதிலுக்கு ஈரான் வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி. ஓராண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அக்டோபர் 7 அப்படிங்கிறது. ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள், அமெரிக்காவினுடைய ஒரு போர் வீரர் கூட தான் செய்வது தவறு என்பதை ஒப்புக்கொண்டு அவரே மரணத்தை தழுவிய நிகழ்வுகளும் அரங்கேறிய விடயங்களை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்போ அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சாமுவேல் மீனா அப்படிங்கிற ஒரு செய்தியாளர், நான் வெளியிடக்கூடிய செய்திகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய் முடிந்தது, சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமைந்தது, உண்மைக்கு புறம்பாக அமைந்தது, சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் அப்படின்னு வெள்ளை மாளிகைக்கு போகக்கூடிய தெருக்கள்ல ஒரு பத்திரிகையாளர் தீக்குளிச்சு சாவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்லையும் நியூயார்க் போஸ்ட்லையும் ஹெட்லைன்ஸ். சவுத் லெபனானுடைய யாரூன் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மசூதியின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்டனத்தை தெரிவித்த வண்ணமாக இருக்காங்க. எங்களுடைய சமயங்கள் மீது மதத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்து வருகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய இடங்கள் பாதுகாப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும் இன்னைக்கு நெட்டிசன்களால பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அஜர்பைஜானுடைய பிரசிடென்ட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்றால் அது எங்கள் மீது நடத்திய தாக்குதலாகவும் எங்களுக்கான அச்சுறுத்தலாகவும் கருதுவோம் அப்படின்னு துருக்கியுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அஜர்பைஜான் இப்போ அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலுக்கு ஒரு வணிகம் நடக்கணும் அப்படின்னா அது அஜர்பைஜான் வழியாக தான் கப்பல்கள் வந்தாகணும். துருக்கி சொல்றதை தான் அஜர்பைஜான் கேட்பாங்க. அந்த வகையில் ஈரானுக்கு சப்போர்ட்டா அஜர்பைஜானுடைய ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. இது கேட்ட உடனே இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான ஷாக்கு. உங்களுடைய நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா நீயும் எனக்கு எதிரியே, உன்னையும் நான் தாக்குவேன் அப்படின்னு அஜர்பைஜானுக்கு எதிராக இஸ்ரேல் கொக்கரித்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாடுகளை தான் நீ பகையாளியாக மாற்றிக்கொண்டே இருப்பாய் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. எனக்கு அமெரிக்காங்கிற நாடு ஆயுதம் கொடுக்குதில்ல, எனக்கு வேற என்ன கவலைன்னு இஸ்ரேல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. லெபனான் மீது 4 நாட்கள் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல பலி எண்ணிக்கை மட்டும் 2000 கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதுல 127 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து அல் ஜஸீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு. தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பார் யாரும் இல்லை. மேற்கு கரையிலையும் இதே மாதிரியான தாக்குதல் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. கான் யூனிஸ் காசா பகுதியிலையும் இதே மாதிரியான தாக்குதல்களை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகள் மீதும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அக்டோபர் 7க்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுக்காத வகையில் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்திவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேல் பயத்தின் காரணமாக இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அக்டோபர் 7 இந்த நாள் அவ்வளவு எளிதா யாரும் மறந்திருக்க முடியாதுங்கிறத நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டின் மீது, நாடு அல்ல அது ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்தின் மீது, இல்லை பாலஸ்தீனத்திடமிருந்து பிச்சை கேட்டு பிடுங்கிய ஒரு நிலப்பரப்பின் மீது ஹமாஸ் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அக்டோபர் 7 அன்று நிகழ்ந்தது. அதனால அடுத்து ஹிஸ்புல்லாவோ
சிரியாவோ, லெபனானோ, ஈரானோ, ஹமாஸோ இஸ்ரேலை மீண்டும் தாக்குவதற்கான ஒரு அடையாள நாளாக அது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதற்கு பதிலடியாக தான் வாங்கிய அடிக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விகளும் பெரிய அளவில் இன்னைக்கு ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு ரிப்போர்ட்டு 2 ரிப்போர்ட்டுன்னு கிடையாது. அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் போஸ்ட்ல இருந்து, இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல இருந்து, ஹாரட்ஸ் பத்திரிகையிலிருந்து எல்லாமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வன்முறை இரவு அப்படிங்கிற வார்த்தையை லெபனான்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பதிவு செய்கிறாங்க. அந்த வகையில் 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் ஒரே இரவில் நிகழ்த்தி தான் இந்த 2000 பேரை கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஒய் ரஷ்யா சைலண்ட் இன் சிரியா அப்படிங்கிற கேள்விகளையும் பல பத்திரிகைகள் கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிரியாவில் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு வருகிறது. ரஷ்ய படைகள் அங்கே இருக்காங்க, அமெரிக்க படைகள் இருக்காங்க. ரஷ்ய படைகள் மீது கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. அதற்கு பதிலடியாக ரஷ்யா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற பெருத்து எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் போரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது முடிச்சதற்கு பிறகு இஸ்ரேல் பக்கம் வருவாரா, இல்லை அவர் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக சத்தமில்லாமல் ஒதுங்கிடுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அயா ஹெல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி, ஒரு குட்டி பொண்ணு, அவங்க பாலஸ்தீனத்திலிருந்து சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இஸ்ரேலை பார்த்து அவர்கள் சில கேள்விகளை கேட்குறாங்க. நீ என்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மசூதியை இடிச்ச, என்னுடைய பள்ளிக்கூடங்களை இடிச்ச, நான் படித்த பல்கலைக்கழகங்களை இடிச்ச, ஆனால் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய என்னுடைய ஆசையை மட்டும் உன்னால் அழிக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த பெரிய அளவிலான தனது புரட்சிகரமான வார்த்தையையும் தனது பகுத்தறிவு சிந்தனையையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறத தான் என்னால் பார்க்க முடியுது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி, அவங்களுக்கு கீழே படிப்பறிவு இல்லாத குழந்தைகளுக்கு அங்கே படிக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. காசாவில் இருக்கக்கூடிய பண்பாட்டு மையங்கள் அழிக்கப்பட்ட போது கூட அவங்களுடைய வரலாறுகள் தொடர்ச்சியாக அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் இங்கே ஆனாவனா படிக்கிறது நம்ம இங்கே ரொம்ப ரொம்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி அனுபவித்த துயரங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்து வரலாறை அறிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான பாடமாக இருக்கிறது. ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் ஹசன் ஹமாத் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இவர் காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர். அவர் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு காலகட்டத்தில் அக்டோபர் 7க்கு பிறகு பாலஸ்தீனத்திலிருந்து செய்தி வெளியிடக்கூடிய அத்துணை செய்தியாளர்களுடைய குடும்பங்களையும் இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கிறது. உண்மையான செய்தி ஐசிசியில் ரிப்போர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஆதாரங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை ஒரு பத்திரிகையாளனாக, சக பத்திரிகையாளனாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, இஸ்ரேலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு, இஸ்ரேல் ஈரானுடைய எந்தெந்த இலக்குகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் மீது, பிரசிடென்ட் ஹவுஸ், அதாவது பெஜஸ்கியானுடைய அலுவலகம் அண்ட் ஆஃபீஸ் அந்த இடம், அதே மாதிரி ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டின் மீதும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஐஆர்ஜிசியினுடைய தலைமையகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தலாம்னு நம்ம சொல்லல, சேனல் 12 கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இப்படி பதிவாகி இருக்கிறது. சொல்லி அடிக்க போகிறதா இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. ஈரானும் இதற்கு தயார் அப்படிங்கிற அளவுல 2.5 நிமிட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படிங்கிறது அதி பயங்கரமான வீடியோ. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு போய் தாக்கும் அப்படின்னு 2000 கிலோமீட்டர் கூட போய் தாக்கக்கூடிய ஆயுதங்களை தன்னகத்தில் வைத்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிறத பல டயத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய பெயர்களையும் வரிசைப்படுத்தியிருக்கேன். பாதுகாப்பு, வான் பாதுகாப்புகளையும் உறுதிப்படுத்தி இருக்கோம். அந்த வகையில் ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இஸ்ரேலை லைட்டா இந்த டயப்பன் நனைய வைக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் இங்கே சொல்ல வேண்டியும். ஈரான் ஒரு அணு ஆயுத சோதனை செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நெட்ல வளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை உறுதிப்படுத்தல, உண்மையும் அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் அணு ஆயுத சோதனை செய்ததுனால தான் ஈரானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்றாங்க. பட் நிலநடுக்கம் ஏற்பட்டது உண்மை, எர்த்குவைக் பதிவானது உண்மை. அது ஈரானால் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையால் நடந்ததா அப்படிங்கிறத எந்த சேனலும் உறுதிப்படுத்தலை. அப்படி சில பேர் செய்தி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய ஊகமாக இருக்கலாம்.
இன்னொரு முக்கியமான செய்தி கத்தார் சைடிலிருந்து வெளியாக இருக்கிறது. யஹ்யா சின்வார் இடையில இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை கிடையாது. யஹ்யா சின்வார் உயிரோடு தான் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஹமாஸினுடைய தலைவராக இருந்து தொடர்ச்சியாக போர் புரிவதற்கே ஹமாஸ் விரும்புகிறது அப்படிங்கிற செய்தியும், சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற வார்த்தை நிறுவப்படும் வரை, சுதந்திரத்தை பெறும் வரை தொடர்ச்சியாக இந்த போர் நடக்கும் அப்படின்னு ஹமாஸினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சின்வார் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் அக்டோபர் 7 அன்னைக்கு மக்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம்.